Hey friends, welcome back to the channel. Today இந்த ஒரு வீடியோவில் என்னுடைய பர்சனல் ஃபைனான்ஷியல் ரூல்ஸை பற்றி என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறதுனால தான் என்னுடைய இப்போ வெல்த் கிரியேஷனுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்லிச்சுன்னா நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா அந்த ரூலை வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது நான் நிறையா புக்ஸ் படித்து நான் தெரிஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபினான்ஸ் நிறையா கண்டென்ட் கிரியேட்டர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட இருந்து நான் எடுத்து இதை நான் இப்போ வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2 இயர்ஸை நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா இந்த சில ரூல்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் இப்போ ஏன்னா எனக்கு 20s தான், ஓகே 20ஸ்க்குள்ளே தான், இப்போ இனிமேல் தான் 20s என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ அதுக்குள்ளே இந்த பர்டிகுலர் ரூல்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு இது, அதாவது எனக்கு மந்த்லி எவ்வளோ ரெவன்யூ வருதோ அதை நான் என்ன பண்ணுவேன்னா பட்ஜெட் போட்டுருவேன். அதாவது எனக்கு இப்போ மந்த்லி ஒரு 10,000 வருது அப்படின்னா என்னோடய ரூம் ரெண்ட்டுக்கு எவ்வளோ போகணும், என்னோடய ஃபுட்டுக்கு எவ்வளோ போகணும், அடுத்து அதர் ரீசார்ஜ், அந்த மாதிரி இப்போ எனக்கு ஒரு 10,000 வந்துச்சுன்னா அது ஃபுல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எவ்ரி மந்த் ஸ்டார்டிங்கில் ஒரு கணக்கு பண்ணி இதுக்குன்னு என்ன பண்ணிடுவேன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணது போக மிச்சம் இருக்க அமௌண்ட்டை என்ன பண்ணிடுவேன்னா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பார்த்துருப்பீங்க. என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை கார்டில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி என்ன பண்ணுவேன்னா என்னுடைய பட்ஜெட் பிளானையும் எவ்ரி மந்த்து நான் பட்ஜெட் போட்டுருவேன். அதே மாதிரி அதை என்னென்ன நான் இதெல்லாம் இது செலவு பண்ணுறேன் அது எல்லாத்தையுமே நான் ட்ராக் பண்ணுவேன். இது எனக்கு வந்து நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுற ஃபஸ்ட்டு ஒரு ஃபினான்ஸ் ரூல்ஸ். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கடன் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயாக இருக்கட்டும் இல்லை யாருக்கிட்டையுமே மோஸ்ட்லி நான் வந்து மணி வந்து வாங்க மாட்டேன். அப்படி ஏதாவது ஒரு ரேர் சிச்சுவேஷன்னாலும் வாங்கினோடனே நெக்ஸ்ட் டேவே என்ன பண்ணிடுவேன்னா பே பண்ணிடுவேன். இது என் ஃபேமிலியில் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் என்ன பண்ணுறேன்னா நானும் மோஸ்ட்லி கடன் இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம். பட் ஏதோ ஒரு சிச்சுவேஷனால் நம்ம தேவையில்லாமல் ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா கடனில் வந்து போயிடுவோம். நம்ம ஏஜில் இருக்க பசங்க எல்லாருமே மோஸ்ட்லி நீங்கள் எக்ஸ்பென்ஸை இப்போ கொஞ்சம் கட் பண்ணி உங்களுடைய வெல்த் கிரியேஷனுக்கு என்ன பண்ணுங்கன்னா சேவ் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்களுடைய ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்க எமர்ஜென்சி ஃபண்டு. இந்த எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு பாப்புலரான டாபிக். எல்லா ஃபினான்ஸ் கிரியேட்டர்ஸும் எல்லாமே பேசிக்கிட்டே வருவாங்க. அதாவது இப்போது கோவிட் மாதிரி இன்னொரு இது வரக்கூடாது, பட் அப்படி ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் ஏதோ ஒரு ரேர் இதனால் நடக்குது அப்படின்னா அந்த மாதிரியான டயத்தில் ஒரு 3 to 6 month நம்மளுடைய எக்ஸ்பென்ஸை நம்ம முன்னாடியே என்ன பண்ணியிருக்கணும்னா சேவ் பண்ணி வச்சுருக்கணும். அதாவது அது ஒரு லிக்விட் ஃபார்மெட்டில் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து போட்டு வச்சுருக்கணும். இப்போ எனக்கு ஒரு மந்த்லி எனக்கு ஒரு 5,000 எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்னா அது ஒரு 3 monthsக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் என்ன பண்ணியிருப்பேன்னா என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து நான் வந்து போட்டு வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது ஒன்று வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில் அது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறேன்னா நான் இப்போ வரைக்கும் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா அதர் பிளாட்ஃபார்ம் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு மூவி பார்க்கணுன்னு நினைப்போம். அதுக்காண்டி போயிட்டு ஒரு பிளாட்ஃபார்மில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி என்ன பண்ணுவோம், ஒரு மூவி வாட்ச் பண்ணுவோம். பட் அதை என்ன பண்ணுவோம்னா நம்ம மந்த்லி பிளான் வந்து போட்டிருப்போம். அதே மாதிரி நம்ம மியூசிக் ரிலேட்டடாக அந்த மாதிரி நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி அதர் பிளாட்ஃபார்ம் சப்ஸ்கிரிப்ஷனை நான் இப்போ வரைக்கும் மோஸ்ட்லி நான் அவாய்ட் பண்ணிடுவேன். அப்படி நான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ஏதாவது எனக்கு புக் ரிலேட்டடாக ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா குக்கு எஃப்எம் அந்த மாதிரி தான் நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கேன். பட் அதர் பிளாட்ஃபார்மில் இப்போ வரைக்கும் ஏதாவது தேவைப்படுது, கண்டிப்பாக அதுலேருந்து நமக்கு ஒரு இது கிடைக்குது அப்படின்னா மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவேன். பட் இப்போ வரைக்கும் நான் அந்த இது வந்து பண்ணது கிடையாது. ஸோ நம்ம ஏஜில் மோஸ்ட்லி நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் வந்து தேவையில்லாமல் நிறையா சப்ஸ்கிரிப்ஷன், அதை நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் கூட ஓகே, நம்ம யூஸ் பண்ணாமல் இருப்போம். ஸோ அந்த மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக குறைச்சிருக்கணும். ஸோ அந்த இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ வரைக்கும் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் 5th ஒன்று பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு எக்ஸ்ட்ரா ஸ்பெண்டிங்ஸை வந்து நான் முன்னாடி அதெல்லாமே நினச்சேன். நமக்குன்னு ஒரு நல்ல ஃபோன் இருக்கணும், நல்ல ஒரு லேப்டாப் வச்சுருக்கணும், எல்லாமே ஹை ரேஞ்சில் அப்படின்னு நினைப்பேன். அதாவது எக்ஸாம்பிள் ஐஃபோன் வாங்கணும், லேப்டாப் வாங்கணும், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வாங்கணும்னு நினைப்பேன். பட் இது வந்து நான் ஃபாலோ பண்ண எப்படி இதெல்லாமே நான் ஓவர் கம் பண்ணி வந்தேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம ஏஜில் இருக்க பசங்க மோஸ்ட்லி அட்ராக்டிவாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதுதான். ஏன்னா நம்ம அதை வாங்கணும், நம்ம வாங்கிட்டா ஓகே ஒரு இது அப்படின்னு நினைப்போம். பட் ஆக்சுவலாக அப்படி கிடையாது.
அது வாங்கினாலும் நம்ம என்ன பண்ணுவோம், இஎம்ஐ போடுவோம், நமக்கு இஎம்ஐ 0 காஸ்ட் இஎம்ஐயில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம். பட் நீங்கள் வாங்க வேணான்னு சொல்லலை, வாங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு 20 டேஸ் வந்து அதை பற்றி ஓகே இது நமக்கு தேவையா, இது மூலயமா நம்மளால் என்ன எடுக்க முடியும் அப்படின்றத வந்து யோசிங்க. ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து அதை வந்து நம்ம வாங்குகிறோம், அது நமக்கு தேவையா அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஸோ அந்த மாதிரியான நான் அதர் ஸ்பெண்டிங் எதுவுமே நான் வந்து அந்தளவு பண்ண மாட்டேன். அதாவது எக்ஸ்பென்ஸ் ஹையாக இருக்கக்கூடியது, ஃபோனாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு பைக்காக இருக்கட்டும், அந்த மாதிரியான எதுலையுமே நான் வந்து இப்போதைக்கு என்னுடைய மணி வந்து நான் இது பண்ணவே இல்லை. சொல்லப்போனால் நான் 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் நான் ஃபோன் அப்படின்றது வாங்கவே கிடையாது. இப்போ நான் ஷூட் பண்ணுறதும் என்னோடய அப்பா மொபைலில் தான் நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது அவங்ககிட்ட இருந்தால், அதாவது பார்த்திங்கன்னா விவோ Z1 Pro. ஸோ இந்த மொபைல் தான் நான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்னமும் ஃபோனே வாங்கலை. கிட்டத்தட்ட நான் ஸ்கூல் முடிச்சு கிட்டத்தட்ட 2 years ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும். ஸோ இதை வந்து நான் பெருமையாக நான் நினச்சிக்கிருவேன். நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம இப்போ போயிட்டு நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம வெல்த் கிரியேஷனில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இது கண்டிப்பாக உங்களால் ஒரு ஃபோன் வாங்கி அதுலேருந்து உங்களால் ஒரு ரெவன்யூ மேக் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 5th one வந்து நான் இப்போ வரைக்கும் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். 6th one பார்த்தீங்கன்னா என்னுடைய மோர் ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுக்குறது வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான். ஏன்னா நம்ம அந்த மாதிரி இப்போ நான் எனக்கு மந்த்லி ஒரு 10K வந்து எனக்கு ஒரு ரெவன்யூ ஒரு இதிலேருந்து வருது அப்படின்னா, இப்போ நான் 5th சொன்ன மாதிரி அந்த மாதிரி இஎம்ஐயில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட், நான் ஒரு ஃபோனோ ஏதோ ஒரு மந்த்லி ஒரு 3000 இஎம்ஐ கட்டுற மாதிரி இருந்தால் கூட அதிலிருந்து வந்து 30% என்ன ஆயிடுது, என்னுடைய இதுக்கே போயிடுது. ஸோ அந்த மாதிரி இது நான் வந்து இப்போதைக்கு பண்ணலை. ஸோ நான் மோர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது வந்து என்னுடைய வெல்த் கிரியேஷனுக்கு தான். டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நீங்கள் பண்ண வேண்டியது இப்போதைக்கு அதை வாங்கி அதுலேருந்து ஒரு ரெவன்யூ மேக் பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நான் வாங்கவே வேணான்னு சொல்லலை. பட் இப்போதைக்கு நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வெல்த் கிரியேஷனில் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களை அப்கிரேட் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்கில்ஸில் என்ன பண்ணுங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது தப்பே கிடையாது. பட் தேவையில்லாமல் வேறு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வேஸ்ட்டு தான் அது எல்லாமே. ஓகேங்களா? அது நீங்கள் வாங்கும் போது தெரியாது, வாங்கி 1 or 2 monthsக்கு அப்புறம் அது வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய வெல்த் கிரியேஷனில் கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்வால்வ் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக நிறையா புக் படிங்க, அது ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் பாருங்கள் யூடியூப்லேயே. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இப்போ யூஸ் ஆகாட்டினாலும் இப்போ என்னடா ஒரு மாதிரி மந்தமாக தான் ஃபீல் ஆகும். பட் ஃப்யூச்சரில் நீங்கள் இப்போ பண்ணது அது உங்களுக்கு வேறு லெவலில் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணவங்களும் அப்படி தான், இப்போ பண்ணுறதுனாலும் நம்ம ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 7th one பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட். இப்போது நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து இப்போ எனக்கு ஒரு 10,000 ரெவன்யூ வருது மந்த்லி அப்படின்னா அது வந்து 100%. அதில் 30% என்ன பண்ணுவேன்னா என்னுடைய ஸ்பெண்டிங், அதாவது என்னுடைய ரூம் ரெண்ட்டாக இருக்கட்டும், என்னுடைய ஃபுட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணுவேன்னா நான் மோஸ்ட்லி நான் வந்து பார்த்துக்கிடுவேன். மிச்சம் இருக்கக்கூடிய 70% என்ன பண்ணுவேன்னா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ இது என்னுடைய ஃபேவரட் கிரியேட்டர் இருந்து நான் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுறேன், அவங்ககிட்ட இருந்து எடுத்து. ஸோ சில பல ரூல்ஸ் அவங்ககிட்ட இருந்து நான் எடுத்து இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிரியேட்டர் வந்து ராகுல் ப்ரோ. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெல்த்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5% ஆஃப் அமௌண்ட்டு தான் இந்த மாதிரி காரு அதர் எக்ஸ்பென்ஸ் ஐட்டத்தில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி 10% அப்படின்றது வந்து நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரிலேட்டடாகவே ஏகப்பட்ட புக்ஸ் எல்லாமே இருக்குது, அது எல்லாமே நான் ரீட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதிலேருந்து உங்களுக்கு பெட்டர் ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே தான் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா இப்போ வரைக்கும் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய பர்சனல் ஃபினான்ஸ் ரூல்ஸ். ஸோ கண்டிப்பாக இதிலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன குட்டியோன ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்களும் அதை வந்து எடுத்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய்.